நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பா, நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையில்லாமல் இருக்காங்க சார். ஒரு மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லை, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும். இப்படி நிறைய வயசில் உங்கள் மூணு தானே சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க, நான் உங்களுக்குள்ளே வந்தேன்னு உண்மை தானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தர் விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல. ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன், நல்லாவா இருக்கான், இது அந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க, உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஆளு நல்லாயிருக்கும், ஓகே சூரி அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்போ பாண்டியராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்கில் ஒரு சீன் வரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டியராஜன் டைலாக் ஒன்று வந்து அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷனே. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில்